இந்த வாராகி பொய் உரைக்க மாட்டேன் என்று நம்பினால் மட்டுமே என் பிள்ளையே, என்னை நம்பி ஒரே முறை தொட்டுப்பார். உன் வெற்றியை நீ உணரக்கூடிய காலத்தை நெருங்கிவிட்டாய் என்றுதான் அர்த்தம். நீ நேசிப்பவரை அங்கு எதிர்பார்த்து காத்திருந்தாய். அந்த காத்திருந்த தருணத்தை உனக்காகவே நான் தர வந்திருக்கின்றேன். இதோ உனக்கானவரை உன்னை தேடி வரச் செய்வதற்கு உன் தாய் வராகி வந்திருக்கின்றேன். இங்கு உன் சந்தோஷத்தை, உன்னுடன் இருந்தவர்களை உன் கஷ்டத்தில் தோள் கொடுப்பார்கள் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். ஆனால் சில சமயத்தில் அந்த சந்தோஷத்தில் பங்கெடுத்தவர்களும் உன்னை கஷ்டப்படும் தருணத்தில் விட்டு சென்று விடுவதுதான் யதார்த்தமான நிலையாக இருந்து கொண்டு இருக்கின்றது. உனக்கான விஷயத்தை நான் கையில் கொடுத்து விட்டேன். இனி எதற்கும் நீ கலங்காகவும் கவலைப்படவும் செய்யாதே. துணிச்சல் அதிகமாக இருப்பவரிடம்தானே அந்த வெற்றியின் பாதை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கும். அதனால்தான் உன் துணிச்சலோடு இந்த வாராகின் கை கோர்த்து விட்டேன். இதோ உன் வெற்றிக்கான தருணத்தை குறித்துவிட்ட பிறகும் உன் மனதில் உள்ளதை யார் அறிந்தாலும் அறியாவிட்டாலும் இந்த தாய் அறிந்து கொண்டுதான் இருப்பேன் என்பதை மட்டுமே நீ உணர்ந்து கொள். உனக்கானது கையில் உனக்கென்று நிரந்தரமாக்க வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருத்தப்பட்டு கொண்டும் காயப்பட்டு கொண்டும் இருக்காதே. ஒரு முறை கேட்டு பார்த்தாலே என் திட்டம் என்னவென்று உனக்கு புரியும் நேரம் வந்திருக்கும் போது, என் தங்கமே, உன் மகிழ்ச்சி முடிந்துவிட்டது, உன் மகிழ்ச்சி இவ்வளவுதான் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். இப்போது கஷ்டத்தின் கடைசி கட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று நீ நினைக்கின்றாய். ஆனால் உன் வீட்டில் நல்லதை நடத்தி தருவேன் என்று இந்த வாராகி நான் சொல்வதற்கு வந்து இருக்கின்றேன். உனக்கானது உன்னை வந்தடையும் தருணத்தை வந்திருக்கும் போது ஏன் கடினமானது, கவலையானது என்று நீயாகவே நினைத்து கொண்டு இருக்கின்றாய். உன்னால் முடியாது என்று ஒருவர் இந்த விஷயத்தை சொன்னாலும் சரி, உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த தாய் வாராகி எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருக்கின்றாள் என்பதை மட்டுமே உணர்ந்து கொள். உன்னை நிராகரித்தவர்களை உன்னோடு பேச காத்திருக்கும் நிலையை உருவாக்குவதற்குத்தான் இந்த தாய் நான் ஓடோடி வந்து இருக்கின்றேன். இங்கு தானாக முன்னேறியவர்கள் என்று யாருமே கிடையாது. நீ உழைக்க தயாராக இருந்தால் சிலர் உனக்கு தயாராக இருந்து கொண்டு இருப்பார்கள். நிம்மதியோடு வாழ்கிறேன் என்று யாராலும் சொல்ல முடியாது. அப்படி இருக்கும் போது நான் இந்த தாயை ஏன் வணங்க வேண்டும் என்று தானே கேள்வி கேட்கின்றான். என் தங்கமே, இந்த தாயே நான் உன்னிடத்தில் வந்து சேர்ந்திருக்கும் போது அந்த கஷ்டத்தின் வீரியத்திலிருந்தும் இந்த கவலையின் வீரியத்திலிருந்தும் உன்னை காப்பாற்ற இந்த தாயானவள் நான் வந்து இருக்கின்றேன். உயர்ந்த எண்ணம் கொண்டவர்களுக்கு தனிமை என்பதே கிடையாது. உன் எண்ணம் தான் முதல் நண்பனாக இருக்கும். எனக்கு எதுவுமே தெரியாது என்று சொல்லிக் கொள்வதை விட எனக்கு எல்லாவற்றையும் கற்றுத்தருவது என் தாயாக இருக்கும்போது நான் அவளின் மூலமே எனக்கான வெற்றியும் பெறுவதற்காக இங்கு காத்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் மட்டும் நம்பிக்கை கொள். உன் மனதில் இருக்கும் ஒன்றை உனதாக்க வந்திருக்கும் போது நீ எதை பற்றி எதை நினைத்து அழுது கொண்டு இருக்கின்றாய்? காலத்தின் கட்டாயத்தின் பிடியிலிருந்து சில விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் சிலருக்கு அங்கு நடக்க இருக்கும் போது என் தங்கமே, உன் மனதிற்குள் இருப்பதை நான் உணர்ந்து கொள்ளத்தான் வந்து இருக்கின்றேன். நீ நினைத்த மாத்திரத்தில் நடந்து தருவதற்காக வந்திருக்கும் போது உன் மனதிற்குள் இருக்கும் துன்பத்தை நீக்கி இன்பத்தை அதுவும் நீ கேட்ட வெகுமதியோடு கொடுக்க வந்திருக்கும் போது உனக்கான புதிய விடியலை தருவதற்கு இந்த வாராகி வந்து இருக்கின்றேன். எதை இழந்து விட்டேன் என்று நீ நினைத்து கொண்டு இருந்தாயோ, இழந்ததை விட சிறப்பான மாற்றத்தை பெறுவதற்கான நல்ல நேரத்தை என் பிள்ளைகள் நெருங்கிவிட்டார்கள். இனி உன் வாழ்வில் ஏமாற்றம் என்பதே கிடையாது. நீ நிம்மதியான இருக்கும் சூழலைத்தான் இப்பொழுது உன் கண் முன்னை காட்டுவதற்கு வந்திருக்கின்றேன். உன் பயணத்தை நான் முழுமையாக்க வந்திருக்கும் போது ஏன் தயங்கிக் கொண்டு இருக்கின்றாய்? உன் அன்னையானவள் உன்னோடு இருந்து கொண்டு இருக்கும் போது ஏன் மனம் அருந்திக் கொண்டு இருக்கின்றாய்? என்ன பெறப்போகிறோம், ஏது பெறப்போகிறோம் என்று பதற்றத்தோடும் கலக்கத்தோடு இருக்கும் என் தங்கமே,
என்ன இருந்தாலும் ஏது இருந்தாலும் உனக்கான நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் தருவதற்கு இந்த தாய் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காகவும் பயப்படவே வேண்டாம். யார் ஒருவர் முழு உள்ளத்தோடு என்னிடம் அங்கு பக்தியோடு சரணாகதி அடைகிறார்களோ அவர்களின் வாழ்வில் வெற்றியை தருவதற்கு வந்திருக்கின்றேன். ஒரு பொழுதும் நம்பிக்கையை இழக்காதே. உனக்கு நடக்கும் அனைத்திற்கும் காரணம் உண்டு. உன் வாழ்வில் நல்லதொரு மாற்றத்தையும் தீர்வையும் கொண்டு வருவதற்கு இந்த வாராகி துணை கொண்டு இருக்கும்போது மனம் தளராமல் என்மேல் நம்பிக்கை வைத்து உன் கடமைகளை செய்து கொண்டே இரு. உனக்கு துணையாக உனக்கு நல்லதொரு பயணத்தை ஆரம்பித்து வைப்பதற்கு இந்த வெற்றி வாராகி ஏதோ ஒரு ரூபத்தில் விடையளித்து கொண்டுதான் இருக்கின்றேன். எத்தனை தடவை முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றேன். ஆனால் அத்தனை தடவையும் தோற்றுக்கொண்டே தானே இருக்கின்றேன் என்று உன் தோல்விகளை கண்டு துவண்டு போவாதே. என் தங்கமே, நூலளவு தொலைவில் தான் உன் வெற்றி இருந்து கொண்டு இருக்கின்றது. இன்னும் அதிகமான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு அந்த முயற்சியின் வடிவிலே உன் வெற்றியை கையில் எடுத்துப்பார். போராடி வெல்வதில் தானே பெருமகிழ்ச்சி காத்திருக்கின்றது. அந்த பெருமகிழ்ச்சியை தருவதற்குத்தான் சிறிது கஷ்டத்தையும் சோதனையும் உனக்கு கொடுத்திருக்கின்றேன். ஆனால் அந்த கஷ்டமும் சோதனையும் உனக்கு நிரந்தரமாகி விடுமோ என்று எண்ணி விடாதே. எதை கேட்டு என்னிடத்தில் வந்தாயோ அதை பெரும் அதிர்ஷ்டசாலியாக நீ இருக்கும்போது நீ தொட்டதெல்லாம் தொடங்கப் போகும் நேரமும் காலமும் வந்துவிட்டது. நீ கேட்ட மாற்றத்தை தந்து உனக்கான வரத்தை தருவதற்கு இந்த தாய் வராகி நான் வந்து இருக்கும்போது உனக்கு நல்லதொரு தீர்வையும் தருவதற்குத்தான் இந்த தாய் வந்து இருக்கின்றேன். என் தங்கமே, உன் நிம்மதியை தேடித்தான் நான் வந்து இருக்கின்றேன். அந்த நிம்மதியாக நானே இருக்கும்போது நீ எந்தவித விஷயத்தை நினைத்து மனதில் குழம்பி தவிக்காதே. உன் வெற்றியை தருவதற்கும் உனக்கான நம்பிக்கையான தருணத்தை மீட்டு தருவதற்கும் இந்த வெற்றி வாராகி வந்திருக்கும் போது உனக்கு பக்கபலமாக இருந்து உனக்கானதை நடத்தி தரத்தான் போகிறேன். ஒன்றை மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள். உன் வாழ்க்கையில் என்னதான் நான் அது நடக்கப் போகிறது இது நடக்கப் போகிறது என்று சொன்னாலும் எது நடக்கும் என்று நீ நம்பிக்கொள்கிறாயோ, எது நடக்கும் என்று உன் எண்ணத்தில் என்னை வைத்துக் கொள்கிறாயோ அதுதான் நடக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீ நிம்மதியாக இருக்கும் செயலை நான் உனக்கு தர காத்திருக்கும் போது எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் என் தாய் எனக்கு உறுதுணையாகத்தான் இருப்பாள் என்பதில் மட்டுமே நம்பிக்கை கொள். என் தங்க பிள்ளையே, உனக்கு ஒவ்வொரு செயலையும் எப்படி நடத்த வேண்டும் என்று வழிகாட்டியாக வழித்துணையாக மட்டுமல்ல, உனக்கு குருவாக மட்டுமல்ல, உன் தாயாகவும் தந்தையாகவும் இருந்து உன்னை வெற்றியின் பக்கம் அழைத்துச் செல்வதற்கு இந்த தாயே துணை கொண்டு வந்திருக்கும் போது நீ எதை நினைத்து தங்கமே மனமருந்தி கொண்டு இருக்கின்றாய்? உன் மனப்பதற்றத்தை எல்லாம் என்னிடத்தில் நீ ஒப்படைத்து விட்டு நிம்மதியாக இருக்கும் தருணத்தை மட்டுமே நீ கவனித்துக்கொள். எது வந்தாலும் சரி, இந்த தாய் உனக்காக ஒவ்வொரு செயலையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் மட்டும் உறுதியாகவே இரு. யார் எப்படிப்பட்டவர் என்ற உண்மையை கடந்துவிட்ட பிறகும் நீ இன்னுமா நம்பிக்கையை வளர்த்து கொள்ளாமல் இருக்கின்றாய்? நீ நினைத்ததை படிக்க செய்வதற்கு உன் தாய் வந்திருக்கும் போது நீ நேசிப்பவரும் உன்னை தேடித்தான் வரப்போகிறார். ஓம் வராகி தாயே போற்றி.